இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து உண்மைய தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து நம்ம தர்மலிங்கத்தோட கதைய வந்து ஒரேடியா முடிச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீட்டில் பாட்டி, பவித்ரா, அதுக்கடுத்து லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன போனவன ஆளவே காணோம் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதானே பாட்டி, நாங்களும் 2, 3 டைம் கால் பண்ணி பார்த்துட்டோம், ஃபோனே எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சங்கரை பார்க்க சொன்னேன், பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான், ஆனால் ஆளை காணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம அழகர் வந்து கையில் வந்து கத்தியோடு வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் கத்தியோடு வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, பவித்ரா, லட்சுமி எல்லாம் பார்த்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனேயும் எங்கே எங்கே அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. யாரடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்காங்க. எங்கே தர்மலிங்கத்தை, எங்கே தர்மலிங்கம், இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. டேய் என்னடா இப்படி இருக்க, ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, தர்மலிங்கத்தை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. சத்தத்தை கேட்டு தர்மலிங்கமே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. டேய் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. தர்மலிங்கம் வந்து மெதுவாக வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா உள்ளே இருந்து நம்ம ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க. டேய் அழகரு என்னடா அப்படிங்கிற மாதிரி பேச வராங்க. இங்கே பாரு, நீ பேசாத, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டேய் தர்மலிங்கம் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் எவ்வளோ தைரியம் இருந்தால் கத்தி எடுத்து நீயே குத்த சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த அருவாளை வச்சு சரட்டுன்னு வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி பின்னாடின்னு ஒரு வெட்டினோடனே அவர் வந்து பதறி அடித்து வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்காரு. விடாதன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. விரட்டி ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் கீழேயே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே அவர் மேலே காலை வச்சு கழுத்துலேயே ஒரு வெட்டை போட்டுடுறாங்க. வெட்டினோடனே அவர் வந்து அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. செத்து போனவொடனே குடும்பமே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் வந்து நின்றுட்டு அவர் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா இப்படி வெட்டிட்டமேன்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கடுத்து அந்த கோபம் வந்து புரியுது. அதுக்குள்ளே வந்து டக்குன்னு நம்ம ஆண்டாள் வந்து ரியலைஸ் ஆகி, இனிமேல் வந்து நீ எனக்கு தேவையில்லை, எங்கள் அப்பாவை எனக்கு உயிரோட கொண்டு வர முடியுமா, நீ எங்கள் அப்பாவை கொண்டுட்டேல, இனிமேல் வந்து நீ என்னோட புருஷன் கிடையாது, உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கேருந்து அழகரை வந்து அரெஸ்ட் பண்ணி அதாவது ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போகிறப்ப ஏய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து கத்துறாங்க. டக்குன்னு அவங்க தாலியை வந்து கலட்டி அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிடுறாங்க. நீயும் வேண்டாம், உன் தாலியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அதை வந்து நினச்சி பார்க்காரு நம்ம அழகர் வந்து வீட்டுக்குள்ளே அதே கத்தியோடு நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்காகி பார்த்துடுறாங்க. என்னடா ஆச்சு, வேறு கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டேய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம அழகருக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. சரி நம்ம இப்போ வந்து இவன் கதையை முடித்தோம்னா நம்ம ஆண்டாள் கூட வாழ முடியாது, நம்ம வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் உணர்ந்துட்டு டக்குன்னு வந்து அந்த கத்தியை வந்து கீழே போட்டுடுறாரு. டேய் என்னடா ஆச்சு, அங்கே சங்கர் வந்து என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுதுகிட்டே வந்து நம்ம தர்மலிங்கத்தை மட்டும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. தர்மலிங்கம் மட்டும் பயத்தில் வந்து நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்காரு. டேய் சொல்கிறான்னு சொன்னோன்னே கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அழகர். பாட்டி வந்து சாமிக்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கருப்பா என் பிள்ளை இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ளையை கொண்டு போய் படுக்க வைடி, எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு போய் அங்கே பெட்டில் வந்து படுக்க வைக்காங்க. படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த வெட்னை வந்து சொன்னால தர்மலிங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொன்னான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது வந்து அவரோட மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க. வந்துட்டு டேய் நீ ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மட்டும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்ககிட்ட அதை சொல்லுன்னு சொல்லிட்டு நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ ஏன் உனக்கு எப்போ தேவையோ அப்போ என்கிட்ட சொல்லு. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் சரியா, அது வரைக்கும். ஆனால் நீ வந்து ஒழுங்காயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தது டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு ஆண்டாள் உன்னோட மடியில் வந்து நான் படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்காங்க. ஏன்டா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, வாடா படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அழகரை வந்து அவங்க மடியில் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு வந்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. என்னடி உன் புருஷன் என்ன செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்காங்க. எந்திரிச்சிட்டார் பாட்டி, குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவங்ககிட்ட எதுவும் விஷயத்தை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தர்மலிங்கத்துக்கு இங்கிட்டு பார்த்தா பயமாயிருது. இல்லை பாட்டி, நான் அவங்ககிட்ட வந்து அதை பற்றி கேட்க போகிறதில்ல, அவன் ஏதோ வெளியில் சொல்ல முடியாமல் தான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் வந்து நானே அவனை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை. அவனுக்காக எப்போ வந்து சொல்லணும்னு தோணுதோ அந்த டயத்தில் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம அழகர் இருக்கார்ல, அவர் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டீ எல்லாம் கொடுக்காங்க.
டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து திருப்பி பாட்டி லட்சுமி கேட்க போகிறாங்க, என்னாச்சு நேற்று வந்து சங்கரை பார்க்க போனீங்க, அதுக்கடுத்து இப்படி வந்து அருவாளோட வந்தீங்கன்னா என்னாச்சு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க, இல்லை அத்தை, அதை வந்து இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் ஒருத்தன், ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தான், அவனை வந்து ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் முடித்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ணது பிடிக்கலை. அதனால் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவனை தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஆளுகிட்ட காசை கொடுத்து தீர்த்து கட்ட சொன்னார். அவங்க என்னடானா மாற்றி வந்து அந்த பொண்ணையே குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா வந்து இது நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, ஏய் அமைதியாரு கொஞ்சம் நேரத்துக்கு, நம்ம அப்பா என்ன அவ்வளோ மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தர்மலிங்கம் வந்து எச்சியெல்லாம் முழுங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் அந்த அந்த மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த கோவத்தில் வந்து கடைசியில் வந்து அவங்க மாமனாரே குத்திட்டான், இப்போ ஜெயிலில் இருக்கான், என்ன பண்ணுறது, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தா ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் பார்த்தா பயந்து நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.